கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தாயாருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என நினைத்து தாக்கிய பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் கைது. தனது தாயாருக்கு மருத்துவர் அளித்த சிகிச்சையால் பக்க விளைவு என சந்தேகம். சிகிச்சை பெற்ற ஒரு வருடத்திற்கு பின் கொலை செய்யும் நோக்கில் மருத்துவரை தேடி வந்து கத்தியால் குத்தியதாக விக்னேஷ் வாக்குமூலம். மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோட முயன்ற விக்னேஷ் விரட்டி பிடித்து தாக்கிய கிண்டி மருத்துவமனை ஊழியர்கள். மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து வேலை நிறுத்தம். அவசர சிகிச்சை அல்லாத சிகிச்சைகள் நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. கத்தியால் குத்தியவரின் தாயாருக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். 6 மாதங்கள் தாயை அழைத்து வந்து சிகிச்சை பெற்றதாகவும் பேட்டி. தனியார் மருத்துவமனை மருத்துவர் சொன்னதை நம்பி விக்னேஷ் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். விக்னேஷ் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி பேட்டி. மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம். உரிய பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கம். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு மருத்துவர்கள் சங்கத்துடன் மாலை 4 மணிக்கு பேச்சுவார்த்தை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டது குறித்து விரிவான விசாரணை. இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் நடந்த மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அன்புமணி, எல். முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவம் எதிர்பாராத ஒன்று என கிண்டி மருத்துவமனையில் ஆய்வு செய்த சென்னை காவல் ஆணையர் அருண் பேட்டி. மருத்துவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடக்கப்படவில்லை என்றும் முதல் முறையாக நடந்துள்ளதாகவும் விளக்கம். சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. 1 வாரத்துக்கு மிதமான மழையே பெய்யும் என வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உட்பட தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மாணவர்களின் வாயில் சக மாணவர்களை டேப் ஒட்டியது உறுதி. கவனக்குறைவாக இருந்ததாக தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 3 பேர் பணியிட மாற்றம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய விளக்கம். சொல்லியாச்சு, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. தெளிவான ஜார்க்கண்டில் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வரும் மக்கள். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். வரும் ஜனவரி முதல் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, இன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊரக பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே விண்ணப்பித்து ஏராளமானோர் விடுபட்டதாக தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வரும் ஜனவரி மாதம் முதல் மகளிர் உரிமை தொகையை வழங்குவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் முன்னிலையில் உறுதியளித்திருக்கிறார். அதற்காக 2 மாதமாக அந்த விடுபட்ட நபர்களுடைய கணக்கெடுப்பு பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே ஜனவரிக்கு பின்னர் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது பொதுமக்கள் மத்தியில், அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தும் கிடைக்கப்பெறாத மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் இது குறித்தான ஒரு முக்கிய தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார் லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். சென்னை கிண்டி மருத்துவமனையில் தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி ஓராண்டிற்கு பிறகு மருத்துவரை தேடி வந்து இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாய் பிரேமாவிற்கு புற்றுநோய் பாதிப்பால் நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதற்கு கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாதம் வரை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாலாஜியிடம் சிகிச்சை பெற்றுள்ளனர். ஆனால் சிகிச்சையில் தகுந்த முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சவிதா தனியார் மருத்துவமனையில் 3 மாதங்கள் சிகிச்சை பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அடையாறில் உள்ள மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் என்பவரிடம் ஆலோசனை மேற்கொண்ட போது மருத்துவ சிகிச்சையில் ஏற்பட்ட பக்க விளைவு காரணமாக பிரேமாவிற்கு உடல்நலம் குன்றியதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக வழக்கு தொடரலாம் என்றும் மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று காலை வெளிநோயாளி பிரிவில் மருத்துவர் பாலாஜியை சந்திக்க 4 பேருடன் விக்னேஷ் மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர் பாலாஜியிடம் சுமார் அரை மணி நேரம் விக்னேஷ் பேசியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் தான் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற காய்கறி நறுக்கும் கத்தியால் மருத்துவர் பாலாஜியின் இடது கழுத்தில் 2 முறை உட்பட 7 இடங்களில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த மருத்துவர் பாலாஜி உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அதே சமயம் எதுவும் தெரியாததை போன்று மருத்துவமனையிலிருந்து வெளியேற முயன்ற விக்னேஷை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக அரசு எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்தே போராட்டத்தை வாபஸ் பெறுவது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வெற்றி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அரசு மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு அரசு மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்டிருக்காரு சம்பவம் என்ன எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? இன்னைக்கு காலையில் சென்னையில் நடந்த அந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாக்டர்ஸ், குறிப்பாக கவர்மெண்ட் டாக்டர்ஸை ஒரு ஷாக்கில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட சிச்சுவேஷனோட ஒஸ்ட்டாக இருக்குது. இது போன வாரத்தில் கூட திருச்சியில் ஒரு அசால்ட்டு நடந்துச்சு டாக்டர் மேலே. அது மாதிரி இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதில் குறிப்பாக இந்த விஷயத்தில் அவர் சரியாயிருவார் நாங்கள் நம்புகிறோம். அதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் அரசாங்கமாக எடுக்குது. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் டாக்டர்ஸை ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கண்டித்து நாங்கள் ஒரு போராட்டங்கள் அறிவித்திருக்கிறோம். உண்மையை இதை கண்டிக்கிறோம். அந்த சம்மந்தப்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணி உரிய நடவடிக்கை ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். 3வது, இனி வருங்காலத்தில் தடுப்பு நடவடிக்கை என்னென்னு ஏற்கனவே அரசாங்கத்திட்ட கொடுத்துருக்கோம், அதை வலியுறுத்தியிருக்கோம். இந்த 3ல் மெயினாக அட்டெண்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றதை, அது எஸ்பெஷலி எமர்ஜென்சிஸ்க்கு வர்றதை நிறுத்தணும். பாஸோடு தான் அவங்க வரணுன்றது ஒன்று. இதை தவிர அவுட் போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அவுட் போஸ்ட்டில் போலீஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போலேருந்து இம்மீடியட்டாக இப்போ ஓபிலாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இப்போலேருந்து நம்ம ஸ்டாப்பேஜ் ஆஃப் நான் எசென்ஷியல் சர்வீசஸ், அதாவது லைஃப் சேவிங் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். மிச்ச ஓபி, வார்டு, கிளாஸஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் போன்ற சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். அன்டில் ஃபர்தர் நெக்ஸ்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.